ஆமென். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது. இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம். எழுந்து நிற்கலாம். விரும்பினால் அல்ல, எழுந்து நிற்போம். தேங்க்யூ லார்ட். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது. இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். அல்லேலூயா தோல்வி இல்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு. அல்லேலூயா தோல்வி இல்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது. இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். கரங்களை தட்டலாமா? எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். எனக்கு உதவிடும் இந்த உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? தோல்வி இல்லை, தோல்வி இல்லை எனக்கு. வெற்றி பவனி செல்வே. தோல்வி இல்லை எனக்கு. வெற்றி பவனி செல்வே. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது. அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம். கரங்களை தட்டி எனது ஆற்றலும் எனது பாடலும் எனது மீட்புமானா. எனது ஆற்றலும் எனது மீட்புமானா. நீதிமான்களின் கூடாரத்தில் வெற்றி கூறல் ஒலிக்கட்டும். நீதிமான்களின் கூடாரத்தில் வெற்றி கூறல் ஒலிக்கட்டும். தோல்வி இல்லை எனக்கு. வெற்றி பவனி செல்வே. தோல்வி இல்லை எனக்கு. வெற்றி பவனி செல்வே. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது. இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம். இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். தள்ளப்பட்ட கல் கட்டிடம் தாங்கிடும் மூளை கல்லாயிற்று. தள்ளப்பட்ட கல் மூளை கல்லாயிற்று. கர்த்தர் செயல் இது, அதிசயம் இது. கை தட்டி பாடுங்களே. எல்லாரும் கையை தட்டி கைதட்டி பாடுங்களே. தோல்வி இல்லை எனக்கு. வெற்றி பவனி செல்வே. தோல்வி இல்லை எனக்கு. வெற்றி பவனி செல். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது. இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம், அல்லேலூயா பாடுவோம்.
என்றும் உள்ளது உமது பேரன்பு என்று பறைசாற்றுவேன். என்றும் உள்ளது துன்ப வேளையில் நோக்கி கூப்பிட்டேன், துணையாய் வந்தீரையா இயேசுவே. தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வே. தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வே. படைத்த வெற்றியின் நாளிது என்று அகமகிழ்வோ அக்களிப்போ அல்லேலூயா பாடுவோம். என்று அகமகிழ்வோ அல்லேலூயா பாடுவோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது என்று அகமகிழ்வோ அக்களிப்போ அல்லேலூயா பாடுவோம். ஆத்தும நேசமைப்பரே, என் உள்ளத்தின் ஆனந்தமே, இன்னும் உம்மை கிட்டி சேரனா வாஞ்சையோடு சமீபிக்கிறே. இன்னும் உம்மை கிட்டி சேரனா வாஞ்சையோடு சமீபிக்கிறே. பேசும் பேசும் ஜெபம் செய்யும் போது ஆண்டவா பிரியமானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். ஆண்டவா பிரியமானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். என் ஜீவிய நாட்களெல்லாம் கரங்களை உயர்த்தி நீ சென்ற பாதையை செல்லுவே. ஆசித்து தாரே நனதெல்லாம் மீட்பரே மீட்பரே வல்லமை தந்திடும். ஆசித்து தாரேன் எனதெல்லாம் மீட்பரே வல்லமை தந்திடும். பேசும் பேசும் ஜெபம் செய்யும் போது ஆண்டவா பிரியமானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். ஆண்டவா பிரியமானதை இப்போ காட்டும் செய்ய. அன்பே 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 ஆருயிர் உறவே ஆனந்தமா. ஜோஷுவாவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 13-15 வரைக்கும். ரூத்தின் புஸ்தகம் 4 எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் ஏற்படுத்துவார். எத்தனை பேர் உங்களை ஆண்டவருக்காக முழுமையாய் ஒப்பு கொடுக்கிறீர்கள்? ஆல்ரைட், ஜோஷுவா 5:13-15 நான் இங்கிலீஷில் வாசிக்கிறேன், உங்கள் மொழியில் நீங்கள் பாருங்கள். And it came to pass when Joshua was by Jericho and he lifted up his eyes and looked, and behold, there stood a man over against him with his sword drawn in his hand. And Joshua went unto him and said unto him, Art thou for us or for our adversaries? And he said, Nay,
But as the captain of the host of the Lord am I now come. And Joshua fell on his face to the earth, and did worship, and said unto him, What saith my Lord unto his servant? And the captain of the Lord's host said unto Joshua, Loose thy shoe from off thy foot, for the place whereon thou standest is holy. And Joshua did so. சீக்கிரமாக தமிழில் படிச்சிருவோம் உங்கள் புரிதலுக்காக. பின்னும் ஜோஷுவா எரிகோவின் வெளியிலிருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது இதோ ஒருவர் அவனுக்கு எதிரே நின்றார். உருவின பட்டயம் அவர் கையில் இருந்தது. யோசுவா அவரிடத்தில் போய், நீர் எங்களை சார்ந்தவரா அல்லது எங்கள் சத்துருக்களை சேர்ந்தவரா என்று கேட்டான். அதற்கு அவர், அல்ல, நான் கர்த்தருடைய சேனையின் அதிபதியாய் இப்பொழுது வந்தேன் என்றார். அப்பொழுது யோசுவா தரையில் முகம் குப்புற விழுந்து பணிந்து கொண்டு அவரை நோக்கி, என் ஆண்டவர் தமது அடியேனுக்கு சொல்கிறது என்னவென்று கேட்டால், அவர் சொன்னார், முதல்ல செருப்பை கழட்டு. சேனையின் அதிபதி யோசுவாவை நோக்கி, உன் கால்களில் இருக்கிற பாதரட்சையை கழட்டி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்தமானது என்றார். ஜோஷுவா அப்படியே செய்தான். பக்கத்தில் கேளுங்க, செருப்பை கழட்டிட்டீங்களா அப்படின்னு. ஆல்ரைட், ஜோஷுவா யுத்தத்துக்கு போகிறார். சேனைகளின் கர்த்தர், கேப்டன் ஆஃப் தி ஆர்மி, அங்கே வந்து பட்டயம் உருவி நிற்கிறார். ஜோஷுவா வாக்குத்தத்த நாட்டுக்கு போகிறார், தேசங்களை சுதந்திரிக்கிறார். ராட்சசர்கள் நிறைந்த ஒரு கானானை சுதந்திரிக்க வேண்டும். முதல் பட்டணம் எரிகோவின் பட்டணம். அவர் சாயங்காலத்தில் போய் யுத்தத்துக்காய் நிற்கிறார். எரிகோவை கண்ணேறெடுத்து பார்க்கிறார். பார்த்தபோது அங்கே ஒருவர் வந்து நிற்கிறார், பட்டயத்தை உருவி. There's a man standing with a sword in his hand. பட்டயம் உருவி நிற்கிறார். ஜோஷுவா ஒரு கேள்வி கேட்கிறார், ஒரு ஸ்பெசிஃபிக் கொஸ்டின் கேட்கிறார். யார் பக்கத்தில் நீங்கள் வந்திருக்கீங்கன்னு கேட்குறார். ஹூஸ் சைடு ஆர் ஆன் யூ? எங்களுக்காக வந்தீங்களா, எங்கள் சத்துருக்களுக்கு சார்பில் வந்தீங்களா என்று கேட்கிறார். அந்த பட்டயம் உருவின மனிதனை பார்த்து. இப்போ வேத அறிஞர்கள் கருதுகிறார்கள், அன்றைக்கு பட்டயம் உருவி அங்கே வந்து நின்ற சேனைகளின் கர்த்தர் இயேசுவாய் தான் இருக்க வேண்டும் என்று மேக்சிமம் இறையியல் வல்லுநர்கள் நம்புகிறார்கள். சிலர் அப்படி நம்புகிறார், சிலர் தூதன் என்று சொல்லுகிறார்கள். கர்த்தர் அங்கே வந்து நின்றார். முதல் கேள்வி அவர் கேட்கிறார், நீங்கள் எங்களுக்காய் வந்தீங்களா இல்லை எங்கள் சத்துருக்களுக்காக வந்தீர்களா என்று கேட்கிறார். அந்த கர்த்தர் சொன்ன வார்த்தை, நான் உனக்காகவும் வரல, நான் அவங்களுக்காகவும் வரல. நீங்கள் தப்பான கேள்வியை கேட்குற ஜோஷுவா. நான் உன் சைட்லையும் இல்லை, அவங்க சைட்லையும் இல்லை. ஆனால் நான் உன்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன், நீ எந்த சைடில் இருக்கீங்களா எல்லாரும் உயிரோட காலையில்? ஐ ஆஸ்க் யூ ஹூஸ் சைட் யூ ஆர். நீ எந்த பக்கத்தில் இருக்க ஜோஷுவா என்று கேட்டார். ஆமென். ஸோ ஜோஷுவாவுக்கு சொல்கிறார், மகனே ஜோஷுவாவே, நான் இங்கே வந்து இந்த சைடு அந்த சைடுன்னு வரல, நான் யுத்தத்தை ஜெயிக்க வந்திருக்கிறேன். இப்போ நான் யார் சைடில் இருக்கேன் என்பதை விட நீ யார் சைடில் இருக்கிறியோ அந்த சைடு ஜெயிக்கும். ஏன்னா நான் சேனைகளின் கர்த்தர். இவங்க புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த உலகத்தில் நமக்கு தெரிஞ்சு 2 சைடு தான் இருக்கும். ஒன்று தேவன் சைடு, இன்னொன்று பிசாசு சைடு. தேவன் சைடில் இருக்கிறவங்களாம் ஒரு அலிலியா சொல்லுங்க பார்க்கலாம். அந்த சைடை கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, அங்கே இல்லை நீங்கள். ஆமென். ஸோ அவர் கேட்குறாரு, நீ ஏன் பட்சத்தில் இருக்கிறியா, அவர் பட்சத்தில் இருக்கியான்னு ஜோஷுவா கேட்டார். கர்த்தர் சொன்னார், நெய்தர் சைட், பட் நீ ஏன் பட்சத்தில் இருந்தினா நான் உனக்கு ஜெயத்தை தருவேன். எத்தனை பேர் நீங்க நம்புறீங்க? நீங்க கர்த்தருடைய பட்சத்தில் வந்து உங்களை முழுமையாக ஒப்பு கொடுத்தா, நான் நம்புறேன் இந்த யுத்தங்களை எல்லாம் கர்த்தர் உங்களுக்கு ஜெயமாக முடிப்பதற்கு வல்லவராய் இருக்கிறார். ஆமென். ஒரு குடும்பத்தை கவுன்சிலிங் பண்ணும்போது, ஆலோசனை சொல்லும்போது, பிரச்சனை நடக்குது, ஒருத்தர் குற்றங்களை சொல்லிகிட்டே இருக்காங்க. இவர் அப்படி, அவங்க அந்த அம்மா இவரை சொல்கிறாங்க, இந்த அம்மா அவர் சொல்கிறாங்க. நடுவில் நாங்கள் மாட்டிக்கிறோம் பாருங்கள். ரொம்ப நேரம் பேச்சு போனதுக்கப்புறம் அந்த அம்மா கேட்டாங்க, ஏன்னா நான் வந்து அவர் சைடாக கொஞ்சம் பேசுகிற மாதிரி இருக்குன்னு என்னை கேட்டாங்க, நீங்கள் அவங்க சைடா ஏன் சைடாங்க? நான் சொன்னேன், 2 சைடும் இல்லை, நான் கர்த்தர் சைடு.
அதுக்கப்புறம் சொன்ன, உன் குடும்பம் நல்லா இருக்கணும்னா நீங்களும் கர்த்தர் சைடில் 2 பேர் வந்துட்டீங்கன்னா உங்கள் குடும்பம் நல்லா இருக்கும். நான் சொன்ன ஆழம் புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ சபையிலும் சரி, குடும்பத்திலும் சரி, அவர் சைடில் இருந்தீங்கன்னா, அவர் பட்சத்தில் இருந்தீங்கன்னா, அவர் பக்கத்தில் இருந்தீங்கன்னா உங்கள் யுத்தங்கள் எல்லாமே கர்த்தர் ஜெயமாக முடிப்பார். ஜோஷுவா கேட்குறார், நீ யார் பட்சத்தில் வந்திருக்க? யாருக்கு ஜெயம் கொடுக்க வந்திருக்கீங்க? எங்களுக்காக வந்தீங்களா இல்லை எங்கள் சத்துருக்களுக்காக வந்தீர்களா? கர்த்தர் சொன்னார், நான் ஜெயிக்க தான் வந்திருக்கிறேன். நீ முதல்ல யார் பட்சத்தில் இருக்க? நீ எத்தனை பேர் தைரியமாக சொல்ல முடியும் நான் கர்த்தர் பட்சத்தில் இருக்கேன் அப்படின்னு? அரை கையாக இருக்குன்னா அது சரியா இல்லை. இன்னொரு வாட்டி, யார் கர்த்தர் பட்சத்தில் இருக்கீங்க? எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும், எவ்வளோ யுத்தமாக இருந்தாலும், எவ்வளோ வேதனையாக இருந்தாலும், நான் ஒரு பக்கம் திரும்ப போகிறேன், அது கர்த்தர் பக்கத்திலேயே இருந்து விடுகிறேனே. கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். உங்கள் யுத்தங்கள் ஜெயமாய் முடியும். As soon as Joshua spoke, I am on your side, உங்கள் பக்கத்தில் நான் இருக்கேன் என்று ஜோஷுவா தேவன் கிட்ட சொன்ன போது, அல்லது பட்டை முறிவிய மனிதர்கிட்ட சொன்ன உடனே அடுத்த வார்த்தை அவர் சொன்ன வார்த்தை, உன் பாதரட்சையை கலட்டு அப்படின்னார். ரொம்ப ஆழமான ஒரு விஷயத்தை 10 நிமிஷத்தில் நான் சொல்லி முடிக்கணும். உன் பாதரட்சையை கலட்டுன்னார். இன்னைக்கு நானும் உங்களை கேட்குற கேள்வி, உங்கள் பாதரட்சையை நீங்கள் கலட்டினீர்களா? அங்கே கலட்டிட்டு இங்கே வந்திருக்கீங்க, அதை பற்றி சொல்லலை. நான் ஆவியில் பேசுகிறேன். ஆமென். ஜோஷுவாவினுடைய தந்தையாக அல்லது மென்டராக தன்னை உருவாக்கின மோசே அவர்களும் ஒரு நாள் மீதிய வனாந்தரத்தின் பின்னணியில் முற்செடியில் கர்த்தர் சந்தித்தார். மோசையை சந்தித்த போது மோசையை கர்த்தர் கூப்பிடுகிறார். ஆமென். என்ன ஆண்டவரேன்னு கேட்டபோது முதல்ல கர்த்தர் சொன்ன வார்த்தை மோசே கிட்ட, உன் பாதரட்சையை கலட்டு, நீ நிற்கிற இடம். மோசே கிட்டையும் அதே வார்த்தை சொன்னார், ஜோஷுவா கிட்டையும் அதே வார்த்தையை தான் கர்த்தர் சொல்கிறாரு. ஃபர்ஸ்ட் டேக் யுவர் ஷூஸ் ஆஃப், முதல்ல உன்னுடைய பாதரட்சையை கலட்டு அப்படின்றார். ஆமென். டேக் த ஷூஸ் ஆஃப். நிறைய அதனுடைய பின்னணிகள் பல விதத்தில் நாம் ஏற்கனவே பேசியிருக்கிறோம். பட் ஷூ அல்லது பாதரட்சை அப்படின்னு பைபிளில் படித்த போது எனக்கு ஒரு பெரிய வித்தியாசத்தை நான் புரிந்து கொள்ள தொடங்கினேன். இன்னைக்கு எத்தனை பேர் உங்களை முழுமையாக கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பீங்க? ஸோ என்ன அர்த்தம்? அவர் பாதரட்சை கலட்ட சொன்னார். ஆமென். பாதரட்சை கலட்டுவதில் பல்வேறு விஷயங்கள் இருக்கு பூமியில். பட் வேதத்தின் ஆழத்தில் பாதரட்சை கலட்டுவதில் ஒரு ஆழத்தை பார்க்கிறேன். ரூத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் உங்களை திருப்பும்படி அன்போடு கேட்குறேன். நகோமி, அவருடைய புருஷன், அவருடைய பிள்ளைகள் மோவாபுக்கு போயிட்டாங்க. இஸ்ரேலில் பஞ்சம் வந்த போது மோவாபுக்கு குடிபெயர்ந்து போய்விட்டார்கள். அங்கே போய் தங்கள் நிலங்களெல்லாம் விற்றுட்டு, இஸ்ரவேல் இருந்த நிலங்களெல்லாம் விற்றுட்டு அந்த செல்வத்தை எடுத்துக்கொண்டு மோவாபுக்கு போகிறார்கள். நவோமியும் 2 புத்திரர்களும். உங்களுக்கு தெரியும், 2 பேருக்கும் கல்யாணம் ஆச்சு. 2 புத்திரர்களுக்கும் ஓர்பாள், ரூத் என்று அவங்க மனைவி பேர். காலங்களில் என்ன நடந்தது? நவோமியின் புருஷனும் மரித்து போனார்கள். ரூத்தின் புருஷனும் மரித்து போச்சு. ரூத்தின் புருஷனும் மரித்து போயிட்டாங்க. ஓர்பாளின் புருஷனும் மரித்து போயிட்டாங்க. இப்பொழுது நவோமி திரும்பவும் ஒரு காலம் வந்தபோது திரும்பவும் இஸ்ரவேலுக்கு வந்துவிட வேண்டும் என்று நினைக்கிறார்கள். இஸ்ரவேலுக்கு வருகிறார்கள். அங்கே வந்த பின்னாடி உங்களுக்கு தெரியும், மேக் த ஸ்டோரி ஷார்ட், ரொம்ப சுருக்கி பேசுவதற்காக இப்படி சொல்கிறேன். அவர்கள் வந்தபோது போவாஸ் என்ற ஒரு மனிதனை சந்திக்கிறார். போவாஸ் பட்டணத்தில், கவனமாக கேட்கணும், போவாஸ் பட்டணத்தில் இருக்கிற எல்லா மூப்பர்களையும் கூப்பிட்டு, இப்போ இந்த ரூத்தை கல்யாணம் பண்ண வேண்டிய ஒரு நேரம் வருகிறது. ஆமென். ஆனால் அங்கே ஒரு கண்டிஷன் போடுறாரு, யார் ரூத்தை கல்யாணம் பண்ணுறீங்களோ அவங்க நவோமி இழந்த எல்லா சொத்துக்களையும் அவங்க மீட்டு கொடுக்கணும். இருக்கீங்களா உயிரோட? சும்மா எல்லாம் பொண்ணை தரமாட்டோம். நீ அவளை கட்டணும்னா அதுக்கு ஒரு பெரிய விலக்கரையும் கொடுக்கணும் அப்படின்றார். ஸோ மீதி ஷார்ட்டை நீங்கள் வீட்டில் போய் படிச்சுக்கலாம் 4ஆம் அதிகாரத்தை. ஸோ அந்த அவளை கட்டணும்னா இந்த நிலங்களெல்லாம் நீ மீட்டு என்ன செய்யணும்? திரும்ப கொடுக்கணும் அப்படின்றார். அந்த கட்ட வந்தவர் என்ன சொல்கிறாருன்னா, ரூத்தை வேணால் கட்டிக்கிறேன், ஆனால் நிலத்தெல்லாம் என்னால் திருப்ப முடியாது, மீட்டு கொள்ள முடியாது. விலக்கரையும் கொடுக்காத உனக்கு பொண்ணு கிடையாது.
You want a good wife and God gives you a good wife, you have to pay a full cost. ஆமென். அதற்கு என்ன விலைக்கரையுமோ நீங்க கொடுக்கணும். எவ்வளோ கொடுக்கணும் பாஸ்டர்? எல்லாத்தையும் கொடுக்கணும். இந்த தெய்வமே எல்லாத்தையும் கொடுக்கணும். செல்வத்திலிருந்து, உன்னுடைய சம்பத்திலிருந்து எல்லாவற்றையும் கொடுக்கணும். அதே மாதிரி இந்த பக்கம் கேட்குறேன், சகோதரிகளே, கடவுள் உங்களுக்கு நல்ல ஒரு புருஷனை கொடுத்தார் என்றால், பரவாயில்ல, 4 ஆமீனாவது வந்துச்சு. நீங்கள் உங்கள் புருஷனுக்கு என்ன விலைக்கரையும் கொடுக்கணும்? எல்லாத்தையும் கொடுக்கணும். அப்படி செஞ்சாதான் நீங்க நலமா இருப்பீங்க. 100% கொடுக்கணும். நல்லா கையை உயர்த்தி அதுக்கு ஒரு ஆமீன் சொல்லிடுங்க பார்க்கலாம். ஆமென். ஸோ அவர் சொல்றாரு, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், ஆனால் சொத்துக்களெல்லாம் என்னால் மீட்க விலைக்கரையும் கொடுக்காம ஒரு நல்ல உறவு இருக்கவே முடியாதுங்க. ஆமென். ஸோ ரூத் 4ஆம் அதிகாரத்தின் 7ஆம் வசனத்துக்கு போகிறேன். 7, 8 மட்டும் உங்கள் புரிதலுக்காய் வாசிக்கிறேன். Now this was the manner, அவர் சொல்றார், this was the custom in the former times in Israel. இஸ்ரேலில் இப்படி ஒரு கஸ்டம் இருந்துச்சு. என்னவென்றால், கன்சர்னிங் ரிடீமிங் அண்ட் எக்ஸ்சேஞ்சிங், ஒரு சொத்தை மீட்டுக் கொள்வதற்கும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவதற்கும் ஒரு கஷ்டம் இருந்துச்சு. ஸோ ஒரு மனுஷன் இப்படி செய்யணும்னு, ஒரு திருமணத்தை செய்யணும் அல்லது ஒரு காரியத்தை செய்யணும்னு நினைச்சார்னா, ஒன் மேன் டுக் ஆஃப் ஹிஸ் சாண்டல், ஒரு மனிதன் அவனுடைய பாதரட்சை கலட்டி இன்னொருத்தனுக்கு கொடுப்பார். இது இஸ்ரவேலில் என்றுமே நடந்த ஒரு பாரம்பரியம், ஒரு கஸ்டம், ஒரு மேனர் அப்படின்றார். ஆமென். ஸோ ரிடீமிங் அண்ட் எக்ஸ்சேஞ்சிங், மீட்டு கொள்வதும் நமக்காக பரிமாற்றம் செய்வதும். ஸோ நம்மை மீட்டு கொண்டார் ஆண்டவர். என் பாவத்தை நான் அவருக்கு கொடுத்தேன், அவர் நீதி அவர் எனக்கு கொடுத்தாரு. இதுதான் ரட்சண்யம். ஆமென். ஸோ ஒரு மனிதன் தன்னுடைய பாதரட்சியை எடுத்து இன்னொரு மனிதனுக்கு கொடுக்கிறாரு. இது இஸ்ரவேலில் நடந்தது. இப்போ நான் சொல்லும்போது கூட உங்களுக்கு புரியல நான் என்ன சொல்றேன். இப்போ ரூத்தை பத்தி சொல்லி வந்துட்டு இருக்கேன். இந்த கஷ்டம் எங்க, இந்த பாதரட்சியை கலட்டுறதுல என்ன இருக்கு அப்படின்றது பைபிள்ல காட்டுறேன். எங்க இருந்து வந்துச்சுன்னா, உபாகமத்தின் புஸ்தகத்துல இப்படி நடந்துச்சு. ஒரு மனுஷன் மரிப்பான். கவனமா கேளுங்க, ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம். ஒரு ஆண்மகன் மரிச்சிட்டான்னு வைங்களேன், அவனுக்கு கல்யாணம் ஆச்சு, அவனுக்கு ஒரு ஆண் பிள்ளை இல்லை என்றால், நீங்க புரிஞ்சுப்பீங்க. ஒரு ஆண்மகன் மரிச்சு அவனுக்கு ஒரு பிள்ளை இல்லை என்றால், அவர் மரிக்கும் போது அவர் விட்டு போன மனைவிய அண்ணன் கல்யாணம் பண்ணிக்கணுமா? என்னாச்சு? பைபிள் அப்படி ஒரு கஷ்டம் இருக்கு. இப்போ இல்லை, அந்த காலத்தில் இருந்திருக்கு. ஆமென். ஸோ க்ளோசஸ்ட் பிரதர், அடுத்த வரமுறையில் வருகிற சகோதரன் யாரோ, அவருக்கு ஆண் பிள்ளை அந்த பெண்மணிக்கு இல்லை என்றால், தம்பியினுடைய மனைவியை அவர் என்ன செய்யணும்? மணந்து கொண்டு அவளை காப்பாற்றணும் என்ற ஒரு கஷ்டம், ஒரு மேனர் இருந்துச்சு. அது எப்படி நடந்துச்சுன்னு சொல்றேன், நீங்க புரிஞ்சுப்பீங்க. 25ஆம் அதிகாரம் உபாகமம் 7-9 வசனம். And if the man like not to take his brother's wife, இப்போ ஒருத்தர் மரிச்சிட்டாரு, அண்ணன் தம்பியினுடைய மனைவி என்ன செய்யணும்? மணந்து கொள்ளணும் என்ற ஒரு கஷ்டம். ஆனால் அவர் விரும்பவில்லை என்றால், ஆமென், அவர் விரும்பவில்லை என்றால், let his brother's wife go up to the gate unto the elders, மூப்பர்களோடு நகர வாசலுக்கு சென்று அவர் அந்த அம்மா சொல்லணும், my husband's brother refused to raise up unto his brother a name in Israel. என்னுடைய கணவருடைய சகோதரன், மூத்தவர் அண்ணன், என்னை மணந்து கொள்ள விரும்பவில்லை. he will not perform the duty of my husband's brother. கவனிக்கிறீங்களா? then the elders of the city shall call him. அப்போ மூப்பர்கள் அவனை கூப்பிட்டு, இந்த பெண்ணை நீ ஏற்றுக்கொள்ள மாட்டினா, and if you stand to it and say I like not to take her, எனக்கு அவளை எடுக்க பிடிக்கலன்னு சொன்னார்னா, the brother's wife, அவனுடைய சகோதரனுடைய மரிச்சு போன சகோதரனுடைய மனைவி மூப்பர்களுடைய முன்னிலையில் அவனுடைய பாதரட்சையை கலட்டி, அவன் முகத்தில் துப்பி, இயேசுவே ரட்சகா, நல்ல வேளை பழைய ஏற்பாட்டில் நம்ம இல்லை, அவன் பாதரட்சையை கலட்டி அவன் முகத்தில் துப்பின பின்பு, and shall answer and say, so shall it be done unto the man that will not build up his brother's house. சகோதரன் வீட்டை கட்டாத இவனுக்கு அப்படியே இருக்க கடவது. 10ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். and his name shall be called in Israel. அவருக்கு பேரை மாத்திடுவாங்களாம். என்னன்னா, பாதரட்சியை கலட்டினவன் பேராம். அவர் வீட்டுக்கு முன்னாடி பெத்தேல் வீடெல்லாம் கிடையாதாம்.
யெகோவா இல்லம் கிடையாது. அந்த பெண்மணி போய் அந்த வீட்டுக்கு முன்னாடி அவனுக்கு ஒரு போர்டே வச்சிருமா. என்னன்னா, இவன் யாருன்னா பாதரட்சை கலட்டப்பட்டவன் அப்படின்னு ஒரு பேரை. என்ன ஒரு கஷ்டமோ, ஓகே, அப்படி செய்வாங்களாம். ஸோ சகோதரன் அந்த பெண்மணியை மணக்க விரும்பவில்லை என்றால் அவனுடைய பெயர் பாதரட்சை கலட்டப்பட்டவன், முகத்தில் துப்பி அவனுடைய பாதரட்சை கலட்டுவார்கள் என்று வாசிக்கிறோம். என்ன ஒரு கொடுமை இல்லை அது? ஆமென். பேரே ஆதாரில் வந்துடும், செருப்பு கலட்டப்பட்டவன். ஓகே, அந்த பேர் நமக்கு வேணாம் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த அண்ணனுக்கு தம்பி மனைவிய கல்யாணம் பண்ணுகிற உரிமை, என்ன கேட்குறீங்க, கல்யாணம் பண்ற உரிமை அவனுக்கு இருக்கு. ஆனா அந்த உரிமையை கேட்குறீங்க, கவனமா முடிச்சிட்டேன், செய்தி முடிஞ்சிச்சு. அந்த உரிமையை அவன் விட்டு கொடுத்துட்டானா, அப்படின்னா எனக்கு வேணாம் அப்படின்னு அவன் விட்டு கொடுத்துட்டானா அவனுடைய பாதரட்சை கலட்டப்படுகிறது. புரிஞ்சுக்க நீங்க ஒரு ஆமீன் சொல்லியிருப்பீங்க. அப்ப பாதரட்சை கலட்டப்படுவதற்கு பல அர்த்தங்களில் ஒன்று என்னன்னா, பாதரட்சை கலட்டுறாங்கன்னா என்ன அர்த்தம்? என் உரிமையை நான் விட்டு கொடுக்கிறேன். இன்னொரு முறை சொல்லுவேன், ஆமீன் சொல்லிடுங்க, முடிஞ்சிச்சு. பாதரட்சை கலட்டுவது என்றால் எனக்கு ஒரு உரிமை இருந்துச்சு, ஆனா அந்த உரிமையை நான் என்ன செய்றேன்? விட்டு கொடுக்கிறேன். இன்னொரு முறை, யாரும் விட்டு கொடுக்குற மாதிரி தெரியல இன்னைக்கு. எனக்கு ஒரு உரிமை இருக்கு, ஆனா அந்த உரிமையை நான் என்ன செய்றேன்? விட்டு கொடுக்கிறேன். ஆமென். நீங்க பாதரட்சை கலட்டலன்னா என்ன தெரியுமா அர்த்தம்? என் உரிமையை விட்டு கொடுக்கலன்னு அர்த்தம். ஜோஷுவா கிட்ட சொல்றாரு, நான் எந்த பட்சம்னு கேட்கறத விட முதல்ல நீ என் பக்கமா இருக்கியா, ரெண்டாவது என் பக்கம் நீ இருந்தினா நான் யுத்தத்தெல்லாம் முடிப்பேன். ஆனா உன்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன், நீ பாதரட்சைய கலட்டுனியா அப்படினியா? முதல்ல உனக்கு இருக்கிற எல்லா உரிமையையும் நீ கலட்டுனா நான் உனக்கு யுத்தம் பண்ணுவேன்ட்டார். ஒரு அழிலையா சொல்வீங்கன்னு நினைச்சேன். ஸோ பாதரட்சை கலட்டுவது, ஆமென். ஆண்டவர் சொல்றார், உன்னுடைய உரிமையை நீ விட்டு கொடுத்தா. ஆமென். இப்போ ரூத்தினுடைய க்ளோசஸ்ட் ரிலேட்டிவா யார் இருந்தாங்கன்னா போவாஸ். ஆமென். போவாஸுக்கு அந்த உரிமை கர்த்தர் கொடுத்தார். ஆமென். ஒரு மனிதன் இன்னொருத்தருக்கு கொடுக்கிறாரு, ரூத்துக்கு இவனை கல்யாணம் பண்ணணும் உரிமை கொடுத்தாரு. அவன் உரிமையை விட்டு கொடுத்த போது அவன் பாதரட்சை கலட்டப்பட்டது. அவன் பாதரட்சை கலட்டி அவன் உரிமையை விட்டு கொடுத்ததுனால தான் போவாசால ரூத்தை கல்யாணம் பண்ண முடிஞ்சது. உங்க வாழ்க்கையில இருக்கீங்களா? உங்க குடும்பத்துல கர்த்தர் வந்து சில விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு சொல்லும் போது, சில யுத்தங்களை ஜெயிக்கிற நேரம் வரும்போது, நீங்கள் சிலர் உங்கள் பாதரட்சை கலட்டினாலே, அப்படின்னா இது ஏன் உரிமை அல்ல, நீரே எல்லாவற்றையும் ஆளுகிறீர் என்று உங்க உரிமையை கர்த்தருக்கு விட்டு கொடுக்கிறவர்களா இருந்தால் கர்த்தர் உங்களை வெற்றியாய் நடத்துவார். ஆமென். மோசேயை முற்செடியில சந்தித்தாரு. சந்தித்த போது முதல்ல அவர் கேட்ட கேள்வி, நீ நிக்கிற இடம் பரிசுத்த ஸ்தலம், உன் பாதரட்சை என்ன செய்? கலட்டு. அப்படின்னா என்ன தெரியுமா அர்த்தம்? மோசே, உன்னை நான் எகிப்துக்கு அனுப்ப போறேன், நான் உன் கூட இருப்பேன், உன் கோலை கொண்டு உன்னை அனுப்புறேன், எல்லாம் உனக்கு வெற்றியா நடக்கும். ஆனா நீ இன்சார்ஜா இருக்க கூடாது, நான் தான் இன்சார்ஜா இருப்பேன். அப்போ உங்க பாதரட்சியை கலட்டுவதென்றால் என்ன தெரியுமாங்க? நான் இப்படி நம்புகிறேன், உங்க வாழ்க்கையில உங்களுக்கு கொடுத்த குடும்பத்திலிருந்து, செல்வத்திலிருந்து, வாழ்க்கையிலிருந்து எல்லாத்திலையுமே இன்சார்ஜ் நான் அல்ல, இன்சார்ஜ் கர்த்தர் தான் என்று உங்க உரிமையை கர்த்தருக்கு விட்டு கொடுக்கும் போது உங்களை கர்த்தர் நடத்துகிற விதமே ஒரு வித்தியாசம். ரெண்டு கையை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தாவே என்னை முழுமையாக அர்ப்பணிக்கிறேன். நல்ல ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. இதை மோசேக்கு முற்செடியில் சொல்லும் போது மோசே இதை முழுமையாய் புரிந்து கொள்ளவில்லை. ஆனால் வனாந்தரத்தினுடைய மோசே இஸ்ரவேலை நடத்தும் போது, கர்த்தர் நியாயப்பிரமாணங்களை கொடுக்கும் போது, ஆமென், அதன் ஆழங்கள் அங்கே வெளிப்படுத்தப்படுகிறது. பின்பு ஜோஷுவாவை சந்திக்கும் போது கர்த்தர் சொன்னார், நீ தலைவனாய் இருப்ப, யுத்தத்தில் ஜெயிப்ப, நீ கானானை பிடித்தெடுப்ப, இந்த எரிகோவை முடிப்ப, எல்லாம் உனக்கு வெற்றியா நடக்கும். ஆனா முதல்ல நான் எந்த பட்சம்னு கேட்கறத விட நீ எந்த பட்சத்தில் இருக்க, நம்பர் 1 பாயிண்ட். ரெண்டாவது, உன்னுடைய பாதரட்சியை கலற்றினா, அதாவது உரிமை உன்னுடையதல்ல, உன் இன்சார்ஜ் நீ அல்ல, நீ தலைவனா இருந்தாலும் என்ன என்றைக்கு முழுமையான தலைவராய் நீ ஏற்றுக்கொள்ளுகிறையோ அன்னைக்கு உன் யுத்தங்களை நான் ஜெயமாய் முடிப்பேன். அருளே சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா.
குடும்பத்தில் நிறைய பிரச்சனை வரும்போது சண்டை வர்றதுக்கே காரணம் தெரியுமா, இது ஏன் உரிமைங்க அப்படின்னு. அந்த அம்மா சொல்லுது ஏன் உரிமைங்கன்னு. 2 உரிமையை விட்டு கொடுத்தீங்கன்னா உரிமையே வாழ்ந்துடலாம். இங்க உரிமை தான் பிரச்சனை. ஆமென். கிவ் அப் யுவர் ரைட் அண்ட் மேக் காட், கிவ் காட் ஆல் த ரைட்ஸ். கர்த்தருக்கு உங்களுடைய முழு உரிமையை கொடுக்கும் போது கர்த்தர் உங்களை வெற்றியாய் நடத்துவார், உங்களை ஜெயமாய் நடத்துவார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? பக்க சொல்லுங்க, என் வாழ்க்கைக்கு எல்லா உரிமைகளையும் நான் கர்த்தர்கிட்ட விட்டு கொடுக்குறேன். சபையா இருக்கட்டும், குடும்பமா இருக்கட்டும், செல்வமா இருக்கட்டும், யுத்தமா இருக்கட்டும், சவால்களா இருக்கட்டும், என்னை விட எல்லாம் அறிந்து பட்டையும் உருவி நிற்கிற சேனைகள் கர்த்தர் கையில என் பாதரட்சை கலட்டுறேன். கர்த்தரனை நடத்துவாராக. முழுமையா என்னை அர்ப்பணிக்கிறேன். ஏங்க வெற்றி இல்ல வாழ்க்கையில? ஏன் இந்த யுத்தம் ஜெயமா முடியல? நினைக்கிறேன், உரிமையை கலட்டுங்க, முழுமையா அர்ப்பணிங்கள். I'm giving up my rights. எனக்கு பல உரிமைகள் இருக்கானா உங்ககிட்ட நான் வந்து நிற்கும் போது எனக்கு ஒன்றுதான் தேவை, நீங்க இன்சார்ஜா இருக்கணும். ஆமென். உங்க குடும்பத்தின் மேல் யார் இன்சார்ஜ்? யார் முழு பொறுப்புள்ளவராக இருக்கிறார்? உங்க பொருளாதாரத்தின் மேல், உங்க தீர்மானங்கள் மேல், உங்க எதிர்காலத்தின் மேல், உங்க வாழ்க்கையின் மேல் who is in charge? ஆமென். கர்த்தர் நீங்க முழுமையா ஏற்றுக்கொண்டு உங்கள் உரிமைகளை கர்த்தருக்கு விட்டு கொடுக்கும் போது அவர் உங்களை நடத்த வேண்டிய விதங்களில் நடத்துவதற்கு உங்களை அர்ப்பணியுங்கள். ஆமாம். எத்தனை பேர் கர்த்தருக்காக நான் அர்ப்பணிப்பேன்னு சொல்றவங்கெல்லாம் கையை உயர்த்தி ஒரு அல்லையில சொல்லுங்க பார்க்கலாம். நான் பைபிளை பல வருஷமா படித்தாலும் இன்னைக்கு இன்னொரு விஷயத்தை புதுசாக பார்க்குறேன். நம்ம எல்லாரும் இன்னைக்கு கம்யூனியன் எடுத்திருக்கோம். நம்ம ஆண்டவருக்காய் வாழணும்னு தான் அதிகாலையில் எழுந்திங்க வந்து உட்கார்ந்துருக்கோம். நிறைய வருஷம் படித்தும் எனக்கு அது பார்க்கலாம். இன்னைக்கு பார்க்குறேன், இயேசு கிறிஸ்து ஒரு மேலறையில் சீஷர்களை கூப்பிட்டு ஒரு பந்தி ஒன்றை ஆயத்தம் பண்ணின பின்பு அவர் இப்படி சொன்னார், நான் உங்கள் பாதங்களை என்ன செய்ய விரும்புகிறேன்? கழுக விரும்புகிறேன். கழுக விரும்புகிறேன். வசனம் காட்டுகிறேன். அவர் கழுக விரும்புகிறேன்னா உங்களுக்கு தெரியும், காலை கழுனா முதல்ல என்ன கழட்டணும்? என்னங்க சொல்ல மாட்டீங்க? பாதத்தை கழுவணும்னா முதல்ல எதை கழட்டணும்? பாதரட்சிய கழட்டணும். இப்போ அந்த 12 சீஷர்களுடைய பாதங்களையும் இயேசு கழுவ வரும்போது 12 சீஷர்களும் தங்கள் பாதரட்சி என்ன செய்தார்கள்? கலட்டினார்கள். அன்னைக்கு கர்த்தர் என்ன தெரியுமா சொல்றாரு? இன்னலிருந்து உங்களை தொங்க விட்டு அடிப்பாங்க பாருங்க சுவிசேஷத்திற்காக, அந்த முடிவு வரைக்கும் இனி நீங்க இன்சார்ஜ் அல்ல, நான் தான் உங்க இன்சார்ஜ். நான் உங்களை நடத்துவேன், நான் உங்க கூட இருப்பேன். உங்களை பயங்கரமா பண்ணுவாங்க. அதுவும் முதல் நூற்றாண்டு வித்தியாசமா இருக்கும், அதுக்கப்புறம் நூற்றாண்டுகள் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். ஆனா அந்த முதல் நூற்றாண்டுடைய இரத்த சாட்சிகளாய் மறிக்கிற உங்களுக்கு நீங்க அல்ல இன்சார்ஜ், நான் தான் இன்சார்ஜ். பட்டை முறிவி நிற்பேன். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஒரு சேவல் கூவிடும் 3 நேளையும் ஒரு சின்ன பெண்மணி சொன்ன வார்த்தைக்கு பயந்து கலங்கி இயேசுவை தெரியாதுன்னு மறுதலித்த பேதுரு பட்டயத்திற்கு முன்பாக, சிலுவைக்கு முன்பாக நின்று சொன்னார், என் எஜமானனை கூட நீங்க நேரா அறையலாம், என தலைகீழ அரைஞ்சா கூட அஞ்ச மாட்டேன், சுவிசேஷத்திற்காக என் உயிரை கொடுப்பேன்னு வீரமாய் மரித்தார்களே. காரணம், தங்கள் உரிமைகளை கர்த்தருக்கு விட்டு கொடுத்ததுனால. அல்லேலூயா சொல்ல மாட்டீங்கன்னு இப்பயாவது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ மன்னிக்கணும், என்னுடைய செய்திக்கு வந்துடுறேன். இயேசு காலை கழுவ போகிறாரு. நான் நினைக்கிறேன் ஒவ்வொரு காலாக கழுவிட்டு யாருக்கிட்ட வந்தார்? பீட்டர்கிட்ட, பேதுரு கிட்ட வர்றார். அவர் எப்போவுமே பேசுவாருங்க, பேசக்கூடியவர். 13ஆம் அதிகாரம் 8-9 படித்து என் செய்தியை முடிச்சிடறேன். ஜான் 13:8-9 தமிழில் கொடுத்துட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நான் இங்கிலீஷில் வாசித்துறேன். பேதுரு அவரை நோக்கி, நீர் ஒரு காலும் என் கால்களை கழுவக்கூடாது என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் உன்னை கழுவாவிட்டால் என்னிடத்தில் உனக்கு. நீங்க அங்க பாருங்களேன் ஒரு வித்தியாசம். காலை தான் இயேசு கழுவ வரார். ஆமென். காலை கழுவ வராரு. பேதுரு அவரை நோக்கி, நீர் ஒரு காலும் என் கால்களை கழுவ கூடாது, நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்றாரு. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் உன்னை நரா கால நரா. சில நேரம் பைபிளை கொஞ்சம் கூர்ந்து பார்க்க வேண்டியிருக்கு பாருங்க. பைபிள் ரொம்ப ஆழமானது. அடுத்த முறை படிக்கும் போது அதில் வேற ஒன்றும் தெரியும். சொல்றார், நான் உன் காலை கழுவணும்னு சொல்லல, உன்னை கழுவாவிட்டால். ஏங்க நம்மளை கழுவதே அவரு தாங்க.
He didn't say feet, he said I will wash you. பாதரட்சியை யாரெல்லாம் கழட்டுறாங்களோ அவங்கள கர்த்தர் முழுமையா கழுவிடுவாருங்க. உங்க பாவத்தை கழுவுகிற வல்லமையுள்ள ஒரே ஒரு இருப்பாரையானால் பேதுருவே நான் மட்டும்தான்ட்டார். ஒரு சொல்ல மாட்டீங்களா? ஒரு ரபி, ஒரு போதகர், ஒரு யூத போதகர் ஒரு நாளும் தன் மாணவனுடைய கால்களை கழுவது இல்ல, கழுவ விட மாட்டாங்க. ஆனா இங்க அவர் இறங்கி அவர் கழுகிறார் என்ற ஆழத்தை பார்க்கும்போது காலை கழுவுறாருன்னா பாதரட்சியை கலட்ட சொல்றாரு. பாதரட்சியை கலட்டுறாங்கன்னா என்ன தெரியுமா அர்த்தம்? இனி இன்சார்ஜ் நீ அல்ல, இனி நான் தான் உன் வாழ்க்கைக்கு அதிபதியா இருப்பேன். ஐ வில் பி த லார்ட் ஆஃப் யுவர் லைஃப். உன் வாழ்க்கையின் அதிபதியா இருப்பேன். ஆமென். ஸோ சரீரப்பிரகாரமாய் ஒரு பாதரட்சியை கலட்டுவதற்கும், ஆமென், ஆவிக்குரிய ரீதியில் ஒரு பாதரட்சியை கலட்டுவதற்கும் வேறு வித்தியாசங்கள் இருக்கு. நான் சர்ச்சுக்கு வரேன், என் செருப்பை வெளியே கழட்டி வைக்கிறேன், அது ஒரு மரியாதை, அது ஒரு பண்பாடு, அது ஒரு கஸ்டம், அது ஒரு மேனர். ஆனால் ஆவியில இன்னைக்கு இந்த அமர்ந்திருக்கும் போதே நீங்க சிலர்லாம் உங்க பாதரட்சியை கலட்டுறீங்கன்னா நீங்க கர்த்தர்கிட்ட என்ன சொல்றீங்க? என் வாழ்க்கை, என் குடும்பம், என் சந்ததி, என் ஊழியம், என் தொழிலுக்கு நான் அல்ல இன்சார்ஜ், நீங்க தான் இன்சார்ஜ் என்று ரெண்டு கையை உயர்த்தி கர்த்தர் கையில் என்னை நான் சமர்ப்பிக்கிறேன், என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தர் கையில் கொடுத்த எதையுமே அந்த நாள் பரியந்தம் காப்பதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். எத்தனை பேர் இன்னைக்கு அந்த தீர்மானத்தை உங்க வாழ்க்கையில் எடுப்பீங்க? ஆமென். ஹல்லேலூயா. வாழ்க்கையை ஆண்டவருக்கு கொடுங்க. பாதரட்சை கலட்டுவதனுடைய ஆழங்களை சிந்திக்கும் போது you are giving up your rights. ஆமென். நிறைய விஷயங்களை நம்ம போராடுவதற்கு காரணம் என் உரிமைகள் எனக்கு வேண்டும் என்ற போராட்டம். இன்னைக்கு நம்ம எல்லாரும் நம்முடைய எல்லா உரிமைகளையும் எடுத்து கர்த்தர் பாதத்தில் வச்சுட்டு சொல்றோம், நான் அதையும் கலட்டிடுறேன்ப்பா, இனி வாழ்ந்தாலும் இயேசுவோடு வாழ்வேன், செத்தாலும் இயேசுவுக்காக வாழ்வேன். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவி எனக்கு ஆதாயம், என் கடைசி மூச்சு வரைக்கும் இனி நான் வாழ்ந்தா ஒருவருக்காய் வாழுகிறேன், என் உரிமைகளை உமக்கு விட்டு கொடுத்து. என்னமோ ஒரு தேவையில்லாத செய்தி மாதிரி என்னை முறைச்சு பார்க்குற மாதிரி இருக்கு. கண்ணீரை துடைப்பார் கலங்காதேன்னா என்ன பொங்குறீங்க? ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? உரிமையை விட்டு கூடணுன்னு சபை இவ்வளோ அமைதியா அப்படியே தூங்கி மயக்கிற மாதிரி இருக்குங்க. இன்னைக்கு நான் சொல்றேங்க, இது வரைக்கும் இந்த சபையில பேசின செய்திகளை விட ரொம்ப முக்கியமான செய்தி இது. உன் பாதரட்சியை நசை கலட்டிடு. ஹல்லேலூயா. இன்னைக்கு போங்களேன், வீட்டில் போயிட்டு அந்த ஐயாவா உங்க ஐயாவை பார்க்கும்போது அந்த உரிமைகள் எதுவுமே எனக்கு இல்லாத மாதிரி அவர் கொஞ்சம் சேவை செஞ்சு பாருங்களேன், குடும்பம் வேற லெவலில் போயிடும். ஆமென். உரிமைகளின் போராட்டங்கள் தான் இன்னைக்கு இத்தனை பிரச்சனைக்கும் காரணம். கர்த்தர் சொல்றார், ஜோஷுவாவே, நான் பட்டை முறிவி நிற்பது நீ என் பக்கத்தில் இருந்தினா உன் யுத்தத்தை நான் ஜெயமா முடிப்பேன். ஆனா உன் பாதரட்சி என்ன செய்யணும்? கலட்டணும். நோ ரைட்ஸ். அப்படி வாழ நம்ம இன்னைக்கு நம்முடைய பாதரட்சியை கலட்டி. எத்தனை பேர் கர்த்தர் கையில் உங்களை ஒப்பு கொடுப்பீங்க? எத்தனை பேர் இயேசுவுக்காக உங்க வாழ்க்கை கொடுப்பீங்க? ஒருத்தர் குடிப்பதற்காக பாட்டில்லாம் வாங்கிட்டு நான் நண்பரை கூப்பிட்டு வீட்டில் போய் உட்காந்துருக்காரு, குடிக்க போறாரு. அந்த குடிக்கிறதுக்கு 2 வாரம் முன்னாடி சர்ச்சுக்கெல்லாம் அப்படி இப்படி போயிட்டு வந்திருக்கார். அவர் குடிக்க பாட்டில் எடுத்து வாயில் வைக்கிற நேரம் வந்த போது அதுக்கும் அமைதி நிலவுது. ஏன் அப்படி? ஓகே, குடிக்க போற அந்த நேரம் வந்த போது கர்த்தர் அவர்கிட்ட பேசினாராம். இப்போ கையில் வச்சிருக்கிற பாரு பாட்டில, அதை மட்டும் நீ கீழே ஊத்திட்டு நீ வெளியே இந்த ரூமை விட்டு வெளியே போயிட்டீன்னா உன்னை நான் விடுதலை ஆக்கிடுவேன்னு சொன்னாராம். முதல்ல ரொம்ப நேரம் போராடினாராம். போராடிட்டு பரவாயில்ல என் உரிமையை விட்டு கொடுத்துட்றேன்னு அந்த பாட்டில் இருக்கிற மொத்தத்தையும், ஏன் இதுக்கு போய் அமைதி எப்படி இருக்கு? அந்த பாட்டில் இருக்கிற மொத்தத்தையும் கீழே ஊத்திட்டு அந்த பாட்டிலை போட்டுட்டு வெளியே போனாரோ இல்லையோ, கர்த்தருடைய வல்லமை அவர் மேல வந்து இறங்கி இன்னைக்கு அவர் ஒரு ஊழியக்காரனா கர்த்தர் அவரை மாற்றினார் என்ற சாட்சி கேட்டு ஆச்சரியப்பட்டேன். இன்னைக்கு எத்தனை பேர் உங்க கையை உயர்த்தி சில விஷயங்களில் உங்க பாதரட்சியை கலட்டி என் உரிமையை கர்த்தாவே நான் உங்க கையில கொடுக்கிறேன்னு கர்த்தர் கையில கொடுப்பீங்கன்னா நான் சொல்றேங்க, கர்த்தர் உங்களை நடத்துகிற விதமே ஆச்சரியமா இருக்கும். என் ஜீவனின் அதிபதி, என்னை ரட்சித்தவர், என்னை வாழ வைக்கிற தெய்வம், இயேசு இல்லாத ஒரு வாழ்வையே இல்லை. எத்தனை பேர் முழுமையாக இன்னைக்கு இன்னும் ஒரு முறை இயேசுவுக்காக என் வாழ்க்கையை நான் அர்ப்பணிக்கிறேன்னு சொல்றவங்க இருந்தா கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? கரங்களை உயர்த்தி அமர்ந்த வண்ணமாய் சொல்லுங்க, தெய்வமே
இயேசுவே, இன்னைக்கு எத்தனையோ போராட்டங்களோடு நான் வந்திருந்தாலும் என் யுத்தத்தை விட, என் வெற்றியை விட இன்றைக்கு நான் உம்மிடத்தில் ஒன்றை கேட்கிறேன். என்னை மன்னியும், என் உரிமைகள் எல்லாம் உமக்கு விட்டு கொடுக்கிறேன். என்னை முழுமையாய் உமக்கு அர்ப்பணிக்கிறேன். என்னை கரம் பிடித்து வெற்றியாய் நடத்தும். சத்தமா 3 முறை நன்றி இயேசுவே சொல்லுங்க. ஜீசஸ், thank you Lord, நன்றின்னு சொல்லி தலைமையில கையை தட்டி ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார், உங்களை தாங்குவார், உங்களை தேற்றுவார், உங்களை கரை சேர்ப்பார். மிச்ச செய்தி உங்களுக்கு தெரியும். ஜோஷுவாவின் யுத்தங்களை கர்த்தர் ஜெயமாக முடித்தார். ஒரு வீரமுள்ள யுத்த வீரனாய் கர்த்தர் மாற்றினது மட்டுமல்ல, பைபிள் சொல்லுகிறது 117 ஆண்டுகள் ஜோஷுவா வாழ்ந்திருந்த திம்னாத் சேராவின் சுதந்திரங்களை சுதந்திரித்து, ஆமென், நீண்ட ஆயுசு வாழ்ந்து மரித்த பின்னாடியும் இஸ்ரவேலின் மூப்பர்கள் நீண்ட காலம் யெகோவா தேவனை சேவிக்கும் அளவிற்கு செல்வாக்குள்ள ஒரு தலைவனாக வாழ்ந்து மரிக்க கர்த்தர் கிருபை கொடுத்தார். இன்னைக்கு பாதரட்சை கலட்டி அவருக்காக உங்களை அர்ப்பணித்து பாருங்கள். வெற்றி நிச்சயம், விடுதலை சத்தியம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Shall we stand in the presence of God? Thank you Jesus. Thank you Lord. உன்னையே வெறுத்து விட்டால் ஊழியம் செய்திடலாம். ஒரே ஒரு அடி பாடிட்டு நான் ஜெபிக்கிறேன். உன்னையே வெறுத்து விட்டால் ஊழியம் செய்திடலாம். சுயத்தை சாகடித்தால் சுகமாய் வாழ்ந்திடலாம். உன்னையே வெறுத்து விட்டால் ஊழியம் செய்திடலாம். சுயத்தை சாகடித்தால் சுகமாய் வாழ்ந்திடலாம். சிலுவை சுமப்பதனால் சிந்தையே மாறிவிடும். சிலுவை சுமப்பதனால் சிந்தையே மாறிவிடும். நீடிய பொறுமை வரும், நிரந்தர அமைதி வரும். நீடிய பொறுமை வரும், நிரந்தர அமைதி வரும். நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்கு நன்றி. இன்னும் எங்களை உமக்காய் முழுமையாய் விட்டு கொடுத்து உமக்காய் வாழும் பங்கில எங்களை மன்னித்து வழி நடத்துங்க. மனதுருக்கமுள்ள தெய்வம் நீர். உமக்காய் வாழ்வதை விட இந்த பூமியில சிறந்த ஒன்று இல்லப்பா. உம் சமூகம் எங்களுக்கு இன்பமானது. தொடர்ந்து எங்கள் பிள்ளைகளை வழிநடத்துங்க, காத்துக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. சேர்ந்து சொல்லுமா, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகி தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களுடன் திருச்சபையோடும் கூடி வந்த அனைவரோடும் இன்றும் இன்றும் இருப்பதாக. God bless you. Thank you. சத்திய கச்சையை அறையில் கட்டிய நீதியின் மார்க்கவசம், கச்சையை தொடுத்து விசுவாச கேடயத்தை இறைமகன் இயேசு அதிசயமானவர், வல்லமையுள்ளவர், மரித்துயிர் தெழுந்தாரே. இறைமகன் இயேசு அதிசயமானவர், வல்லமையுள்ளவர், மரித்துயிர் தெழுந்தாரே. வாழ்க 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 வாழ்க